காலை வணக்கம். காலை வணக்கம் தங்கம். ஒரு ஆள் வந்து காலையில வந்து அப்பா என்னென்ன வாங்கிட்டு நான் பார்க்கல. நீ இல்ல அண்ணன். நான் பார்க்கலன்னு நினைச்சேன். அண்ணன் பார்த்துட்டு இருக்கான். சரி, நான் என்னென்னு காமிக்கிறேன். இங்கே சாப்பாடு வச்சுட்டேன்னா இங்கே வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கார குழம்பு வைக்க போகிறேன். பொரியல் வந்து பூசணிக்காய், உனக்கு பிடிச்ச பூசணிக்காய் பொரியல் வைக்க போகிறேன். நேற்று வச்சு ஆப்ப மாவு கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி ஆப்ப மாவு தோசை தக்காளி இருக்குமா? தக்காளி வந்து இன்னைக்கு வந்து எப்படி வைக்க போறேன்னா, ஒரு வேற மாதிரி மெத்தடில் தக்காளி வதக்காம நல்லா இப்போ உப்பு போட்டு பிசைஞ்சுக்கணும். இந்த தக்காளியை வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் அந்த இதெல்லாம் காம்பெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இதை நல்லா வந்து பிசையணும். என்ன பிசையணும்? இன்னைக்கு எங்கே போகிறீங்க? இன்னைக்கு சொல்கிறேன், போகும்போதே சொல்கிறேன். வீடியோ எடுத்துக்கிட்டே வா. எண்ணெய் ஊற்றிக்கலாம். வந்து பேசிக்கிட்டே இருந்தாலும் வேலையில் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதனால தான் இவ்வளோ பாத்திரத்தை போட்டு வச்சுருக்கீங்க சுறுசுறுப்பாளியே. நைட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு விளக்கி வச்சுருங்க தங்காண்டேன். நான் எல்லாம் விளக்கிட்டுதான் படுத்தேன். இத்தனைக்கும் காலையில் வந்து பார்க்குறேன், பாத்திரம் அப்படி குக்கரு, ரசம் வச்சது, உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாமே அப்படியே இருக்குது. நான் அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டு இருந்தேன் விளக்கிடுவாப்போன்னு. அவங்க எனக்கு மேலே வந்து தூங்கிட்டாங்க. இப்போ என்ன குழம்ப தாளிச்சு விட்டு அதை விளக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்படியே ஊட நம்ம போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கலாம். எங்கே போகிற? இன்னைக்கு வந்து அந்த எங்கள் பிரியாவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லி அதை முடிச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை ஓயாமல் எங்கே போகிற சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆமாம், அதை சொல்லிட்டோம்னா கம்முன்னு இருந்துக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஊரில் வந்து திருப்பூரில் இருக்கிறாங்க, அண்ணா நகரில். அவங்க ஊரில் இன்றைக்கி கும்பாபிஷேகம். என்னை கூப்பிட்ருக்காங்க, சத்யா வா அப்படின்னு. சரி, அதுக்கு போகலான் இருக்கிறேன். 9 மணிக்கு தான் கிளம்புவேன். இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இவங்களெல்லாம் சாப்பாடு செஞ்சு தாட்டி விட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு காலையில் 5 மணிக்கு தான் வந்தாருங்க ஊர்லேருந்து. அதனால் போகணும். அதுக்கு இப்போ சொல்லியாச்சா, கும்பாபிஷேகத்துக்கு நான் போகிறேன். என்னை விட்டு போறியாம்மா அப்படின்னு கேட்பா. என்ன பாப்பா? வந்துடுவேன் 12 மணிக்கெலாம். கடுகு புரிஞ்சதும் வெந்தயம். நான் அந்த குழம்பு எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெந்தயம் பொரிஞ்சது. இப்போ தக்காளி பழம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நல்லா நம்ம மனம் எப்படி இருக்கிறோம். இப்போ வந்து தக்காளி நல்லா பிசைஞ்சுக்கணும். தக்காளி புளி மசாலா எல்லாமே ஊற்றி கரைச்சி நம்ம மீன் குழம்பு செய்வோம் பாரு, அந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் இன்னைக்கு காரக்குழம்பு செய்ய போகிறேன். பார்க்கும்போது ஆமாம், அது நல்லா பிசைஞ்சுக்கலாம். அங்கே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதை அப்படியே போட்டுருவேன். அப்படியே நீ எடுத்து திண்டுப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அதுலேயும் போட்டு பிசைஞ்சிருக்கோம், ஆனால் ரொம்ப உப்பாயிரும். லைட்டாக உப்பு போட்டு நல்லா அதில் வந்து வதக்கி விட்டுறலாம். மஞ்சத்தூள் இல்லையா, மஞ்சத்தூள் நம்ம யோகாசத்தில் வந்து மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் ரெடி பண்ணணும். அடுத்து எல்லாம் வாங்கி வச்சுருக்கு, காய போட்டு இந்த பனினாலவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சா, மிளகாத்தூள்லாம் போட மாட்டேன். ஏன்னா நம்ம காரக்குழம்பு வைக்கணும், நம்ம குழம்பே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா வந்து இப்போ சேர்க்கக்கூடாது. குழம்பு கொதிக்குது பாரு, அந்த டைம் பச்சை மிளகாய் போடும். அப்போ தான் அந்த மனம் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அது கூட நம்ம தக்காளியை பாரு எப்படி கரைச்சிட்டு வந்திருக்கேன் பாரு. இதில் புளியை கரைச்சி தேய்க்கணும். இது பார்க்கும்போது எச்சி ஊறும். கண்டிப்பாக ஊறும் உனக்கு. எப்படி? கண்டிப்பாக ஊறும். இப்போ வந்து புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அது கூட நல்லா வதங்கட்டும். ஏம்மா, இந்த குண்டு தாத்தா பையன் இருப்பாங்களே, அவங்க வரும்போது மட்டும் நம்ம கோயிலே இருக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம போகும்போது மட்டும் கோயிலே இருக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம் போய் தடவை. அடிகளார் பையனை சொல்கிறேன், அப்படி சொல்லக்கூடாது. அடிகளார் பையனை அவங்க வந்து. சரி, இங்கே வா. தக்காளி பழம் இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து மிளகாய் நம்ம வந்து யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூனு கொஞ்சமாகத்தையும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ சாப்பிட்றியா? இந்த இங்கே புளி கரைச்சி ஊற்றிக்கோ. அதெல்லாம் கரைச்சி ஊற்றினா காரமாக இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கோ. இப்போ வந்து புளியை கரைச்சி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி
இப்படி பிசைஞ்சு நம்ம இந்த காரக்குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே கொஞ்சம் பிடிச்சி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தக்காளி இந்த காரம். இப்போ வாங்க அப்படி நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காயில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காய் அப்புறம் செய்ய போறியாம்மா? அவ்வளோதான். நல்லா கொதிச்சரும் அப்படியே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பச்சை மிளகாய் இப்போ சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் இப்போ தான் சேர்க்கணும். ஆமாம், ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா நமக்கு சூப்பரான காரக்குழம்பு ரெடி. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். கொதிச்சு வற்றி வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னிக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். தம்பி கிளம்பிடுவான். அதுக்குள்ளே தேங்காய் சட்னிக்கு தேங்காய் 2 பச்சை மிளகா கொஞ்சம் பொட்டுக்கடலை பூண்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு நீர் ஊற்ற வச்சுருக்கேன் வடிச்சிட்டு. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்க. தம்பிக்கு மணி ஆயிடுச்சு. இன்னும் ஆப்பமாவு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் இவ்வளோதான் இருக்குது, இன்னும் ஆட்டி வைக்கணும். ஆப்பமாவு ரெசிபி கேட்டிருக்கீங்க. இந்த தடவை ஆட்டுறப்ப உங்களுக்கு ரெசிபி கரெக்டாக சொல்கிறேன். நம்ம ரேஷன் அரிசியில் தான். இங்கே வந்து தேங்காய் சட்னி தாளிக்கணும். இன்னும் பூசணிக்காய் மட்டும் பொரியல் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் சட்னி தாளிச்சிட்டு குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொரு 5 நிமிஷம் கொதிச்சா சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து கெட்டியாகக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனம் எப்படி தங்க இருக்குது. இதில் மீன் போட்டால் மீன் குழம்பு, நிறைய முட்டை போட்டால் முட்டை குழம்பு, முட்டை குழம்பு நல்லா இருக்கும். அப்புறம் அந்த இது என்னது சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து கருவாட்டு போட்டால் கருவாட்டு குழம்பு, எல்லாம் போட்டால் இதெல்லாம் குழம்பு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம குழம்பு மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஆப்பம் தாளிச்சிட்டு ஆப்பம் சுட்டுருவோம். அம்மா இந்த அப்பா நேற்று வந்து வாழைப்பூவோட அந்த தென்னம்பூ இங்கே வந்து காமிக்கலாமா? நிறையா வாங்கிட்டு வந்துருங்க. பையன் கிளம்பிட்டான். நேற்று வாங்கினது அதே ஒருமா தண்ணியாக இருக்குது. இங்கே என்ன நிறையா வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பா. காலையிலே ஹரிஸ் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தது என்ன வந்து எடுத்து நான் தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியா? இங்கே வருமா? இது வந்து சாம்பிராணி தங்க. நம்ம ஆண்டாள் கோயிலில் அப்பா நேற்று ஆண்டாள் கோயிலுக்கு போயிருந்தாரு. அப்போ நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு ஆண்டாள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு துளசி மாலை, ஆண்டாள் கோயில் பக்கத்தில் பெருமாள் கோயில் பெரிய கோயில், அந்த கோயிலில் துளசி மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. இது வந்து மாங்காய், இங்கே மாங்காய். இது வந்து அம்மாவுக்கு வந்து வளையலா இது என்னது குங்குமம் எல்லாம் குங்குமம். ஆண்டாள் கோயிலுக்கு போனாலே தாலி சிரடு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அது சாம்பிராணி. இங்கே பாருங்க, இது வந்து தாலி சிரடு. கோயிலில் போனால் தாலி எப்பயுமே அவங்க ஆண்டாள் கோயில் போனால் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பனங்கிழங்கு, இது நம்ம ஊரில் பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே மாங்காய், இங்கே வந்து பால்கோவா எத்தனை டப்பா? பால்கோவா எப்போ போனாலுமே பால்கோவா வாங்காமல் வர மாட்டாங்க அப்பா. பாய்க்கிறது அல்வா. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னா எங்கள் அப்பா அல்வா வாங்கிட்டு வந்திருக்காரு. அல்வா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது அல்வா, இதெல்லாம் பால்கோவா. எல்லாமே எல்லாம் வேலை செய்கிற இடத்துக்கு கொடுத்துட்டு கொண்டு போவாங்க. அதனால நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கெல்லாம் இவ்வளோ வாங்க மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல நிறைய கேட்பாங்க. இவங்க ஊருக்கு போனால் இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் டான்ஸ் ஆடிட்டு போய் பால்கோவா அல்வா பாருங்க. இது ஆண்டாள் கோயிலில் உள்ள குங்குமம். ஆண்டாள் கோயில் போனாலே அது ஒரு இது மஞ்சக்கிழங்கு வாங்கிட்டு வருவாங்க, குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இது மஞ்சள், ஜவ்வாது தானேம்மா? ஆமாம். இது என்னது புணுகு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து இதுதான் புணுகு ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா இங்கே காட்டுங்க. என்ன இருக்குங்க? அல்வா. சாப்பிட்டு இது வந்து புணுகு. இது வச்சோம்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொடுறா, அவ்வளோதான். சாப்பிடு. என் பையன் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சுட்டு வந்திருக்குறேன். அதை அவங்க தங்கச்சி வளைச்சி எடுக்கிறா. அல்வா சூப்பராக இருக்கும். அண்ணா சாப்பிட்டு பாரு. சரி வாங்க. அல்வா சாப்பிட்டோம்னா அவன் அல்வா வச்சுட்டு போயிடுவான். ஆமாம். சரி குழம்பு மாற்றிடலாமா? அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கணும் குழம்பு. இப்போ மாற்றி வச்சுட்டு நம்ம சட்னியை தாளிச்சிட்டு ஆப்பம் சுட்டுருவோம். நானும் இங்கே எனக்கு வேலை இருக்குவாப்பா, அப்புறமேல் சாப்பிடணும். இங்கே வந்து சட்னியை தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு சேர்த்துலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நீ சாந்தி புள்ள வச்சு அழகாக இருக்கீங்க. அவ்வளோதான். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா மணமாக இருக்கும். சட்னி தாளிச்சிட்டோம்னா இதில் தான் இன்றைக்கி வந்து ஆப்பம் சுட போகிறேன்.
ஓ இந்த இதில் அதாவது ஆப்பை சுற்றி விடாமல் அப்படி மெத்துண்டு ஊற்றணும் ஆப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் தேங்காய் எல்லாமே போட்டு அரைச்சிருக்குமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு ஆப்பை சுட ஆரம்பிச்சிடலாம். இல்லை இதில் வந்து இந்த பூசணிக்காய் வதக்கி அந்த பக்கம் தூக்கி வச்சிடலாம். அப்போ அந்த பக்கம் அது வாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கும் பூசணிக்காய். இது சிம்பிளாக தானே. கடுகு சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் பொரியலுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா இருக்குமாம்மா? நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வரமிளகா, பச்சை மிளகாய், பச்சை மிளகா சாரி இதுதான் வரமிளகா. இதுதான் வரமிளகா 2 உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், வேலை போட்டு ஆமாம்மா, கருவேப்பிலை, உப்பு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து பூசணிக்காயை சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், சிம்மில் வச்சே வேக விடணும். தண்ணி ஊற்றினா சல்லுண்டு சலசலண்டு ஆயிரும். இதெல்லாம் வர்ற பூசணிக்காய் சக்கரை பூசணி மாதிரி இல்லை, சும்மா சல்லுன்னு இருக்குது. நல்லா இருக்குது, ஆனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கா? சரி, அப்படியே அந்த பக்கம் மாற்றிட்டு சிம்மில் வச்சு விட்டுறலாம். அது வாட்டி வந்துக்கிட்டு இருக்கட்டும். வெக்கட்டும். சரியா? வெக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாற்றிடலாம். இப்போ வந்து ஆப்பா கடாயை வச்சுக்கலாம். இந்த இதில் தான் இப்போ நான் வந்து மெத்துன்ற ஊற்ற ஆப்பை சேர்ப்பேன். கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுலாம் காயத்து. வந்து ஆப்பை ஊற்றிடலாமா? அவன் டைம் ஆகி போச்சு. பெருமானோட இப்போ பஸ் வந்து இங்கே வர்றதில்லை. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் நடந்துச்சா. இப்போ இன்னும் உங்களுக்கு வந்து 9ஆம் தேதியிலேருந்து இங்கே ஆர்ட்ஸுக்கிட்ட வந்துடும் பஸ்ஸு. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. வெங்காயம் தடவிக்கன்னு சொல்லணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த கடை. ஏன்னா நம்ம மீனெல்லாம் வறுத்தோம் அதில். அதனால் வெங்காயத்தை தடவிட்டு சுத்தமாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். ரொம்ப வந்து அகலப்படுத்தக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடலாம். பரட்டி போட்டாச்சு. எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக கருகிருச்சு. இந்த பிள்ளை வீடியோ எடுக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் அந்த பிள்ளை கூட வீடியோ எடுக்க முடியல. நாளைக்கு 2 வீடியோ பண்ணி மாற்றிடணுமா? கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படினால யாரும் எழுந்திரிச்சு போட்டாங்க, நான் தான் எழுந்திருப்பேன். நல்லா பஞ்சு இருந்துச்சு ஆப்பம் மாவு. அவங்க கொடுத்துடலாம், சாப்பிடக்கூடாது. இந்தப்பா சாப்பாடு ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கோ. தேங்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சாப்பாடு கரிசுக்கு வச்சாச்சு. இங்கே வந்து குழம்பு எதனாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். குழம்பு சூப்பராக இருக்கும். எடுத்து ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்க சாமி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவங்க சுட்டு கொடுத்துட்டு அப்புறமேல இவங்களுக்கு வேணால் அப்புறம் சுட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். டைம் நல்லா இல்லை, அந்த கல்லை சுடணும். ஆமாம், அந்த கல் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம், இது எடுக்க முடியல ஆப்பம். இருங்க, இதை எடுத்துட்டு அதில் ஊற்றிடுவோம். இப்போ வாங்க, நம்ம ஆப்பச்சட்டியில் வருங்க எப்படி வரும்னு ஆப்போம். அதில் மீன் பொரிக்கிறோமோ, அதனால் அது வர்றதில்லை. ஆமாம், அதனால் இதில் வரும். இதில் வேணும். நேற்று இதில் தான் நான் சுட்ட செம்மையாக வந்துச்சு. இப்போ பாருங்க, அதை சுற்றி விட்டுறலாம். நல்லா ஆப்பச்சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் ஆப்பம் ஊற்றணும். அவ்வளோதான், இந்த மாதிரி சுற்றி விட்டு அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றணுமாம்மா? லைட்டாக ஊற்றுவோம். தேங்காய் பாலில் சட்னி தான் சுட்டு சாப்பிட எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த பபுள்ஸாக வரணும் அப்போ தான் ஆப்பம் சூப்பராக இருக்கும். இந்த மாவு ஊற ஓரத்தில் மொறுன்னு உள்ளே வந்து நல்லா மெத்துன்னு இருக்கும். இந்த இருக்குது. சாப்பாடு போட்டு கொடுத்தாச்சு அண்ணனுக்கு. டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். நல்லா சிம்மில் வச்சே வேக விடுங்க, அப்போ பூசணிக்காய் நல்லாயிருக்கும். நல்லா மணமாக வேகட்டும். நல்லா மொக்குமா காலையில் சூப்பராக இருக்குது. வந்து அதில் சுட்டு ஆப்பம் நல்லா அந்த தேங்காய் மணம், கொஞ்சோண்டு சக்கரை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சுடுது, தட்டில் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நல்லா வெந்துருச்சா? இதில் வரும் நல்லா ஆப்பம். இன்னும் கொஞ்சம் முறுமுருண்டாகட்டும். எப்படி வருது பாருங்க. இதில் எப்படி ஆப்பம், அதில் எப்படி வந்துச்சு பாருங்க. அது ஆப்பம் ஆப்பக்கடாயில் தான் சுடணும். தேவையில்லாமல் வேறு எதுலையும் சுடக்கூடாது.
வராது. அது ஓன் தப்பு. ஆமாம், இவங்க தப்புலாம் இல்லை, ஓன் தப்பு. அது மாவு தப்புலாம் இல்லையா? மாவு தப்புலாம் இல்லை, ஓன் தப்பு மாட்டு. சரி, கடாயை வந்து நீ மாற்றி வச்சது தப்பு. ஓகே, வெரி குட். ஏன் நம்ம இப்போ தான் அறிவாளி கண்டுபிடிச்சிருக்கீங்க மேடம். மாவு தப்பு இல்லையா, ஏன் தப்பு தானா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்களா? 2வது ஆப்பம். இந்த ஆப்பம் வந்து 2 ஆப்பமும் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, எந்திரிச்சதும் அப்பாவுக்கு வந்து சுட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்பத்துக்கு சிக்கன் கிரேவி இருந்தால் எப்படி இருக்கு சொல்லி பாரு, நினச்சி பாரு. ஆட்டுக்கால் பாயா இருந்தால் எப்படி இருக்கும்? சரி, செஞ்சிடலாம். இந்த வாரம் கண்டிப்பாக ரெசிபி அவங்க கேட்டுக்காங்க. சிக்கன் இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி வச்சு நான் ஆப்பம் சுட்டு காமிக்கிறேன். ஆப்பம் பாருங்க. அதே அந்தந்த பாத்திரத்தில் அந்தந்த பிரியா சொன்னது மாதிரி தப்பு என் மேலே, மாவு மேலே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ பூசணிக்காய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷம் பூசணிக்காய் இருந்தால் முடிஞ்சிடும். வெளியில் போய் பூ பறிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். எடுத்து காட்டுறேன் பாருங்க. மாவு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நேற்றே சொல்லியிருந்தீங்க. பர்ஃபெக்டாக இருக்குல்ல, பர்ஃபெக்டாக இருக்கு. சரி, சரிம்மா. அவன் அரிசி இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கணும்னு பால் அந்த இங்கே பாரு எப்படி ஆப்பம். அவ்வளோதான், பாத்திரத்தமா ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து 2 ஆப்பம் சுட்டாச்சு. இப்படி சுடுறதை பிடிச்சிக்கிட்டு அந்த சட்டியில் சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காய் இந்த பக்கம் மாற்றிட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டோம்னா காய் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காய்க்கு வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த இனிப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ வர பூசணிக்காய்லாம் இனிப்பே இல்லை, நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்தாக்க அந்த இனிப்புக்கும் அந்த காரம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. அன்னைக்கு பிடிச்சும் பாப்பா செஞ்சேன், சூப்பராக இருந்துச்சுல. இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் குக் ஆகட்டும். அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். பச்சை மிளகா, வரமிளகா, கடலப்பருப்பு, வெங்காயம், பூசணிக்காய், வெல்லம், உப்பு, எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, அவ்வளோதான். ஒரு 5 செகண்டு அந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாத்திரமெல்லாம் விளக்கணும். வெளியில் போயிட்டு வந்தது பாத்திரமெல்லாம் விளக்கணும். இந்த தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த சுட சுட சோறு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஆப்பத்துக்கு காலையில் தேங்காய் சட்னி, இங்கே வந்து காரக்குழம்பு. அங்கே வந்து என்ன கத்திரிக்காய் ரோட்டு விட்டு காரக்குழம்பு. ஆமாம், ரோட்டு விட்டு காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பூசணிக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம வீட்டில் என்னென்ன அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான லஞ்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆப்பம் மாவு ரெசிபி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஆப்பம் மாவு ரெசிபி அடுத்து அரைக்கிறப்ப உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வட்டம் ஆப்பம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதான் சர்க்கரை தொட்டு தேங்காய் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க அப்படியே வெளியில் போயிட்டு வந்துடலாம். எல்லா பிள்ளைங்களும் பாரு எப்படி ஸ்கூலுக்கு கிளம்பி வச்சுக்காங்க. மணி இன்னைக்கு 7:10க்குலாம் வேலை முடிஞ்சிச்சு. நீ போய் டக்குன்னு இன்னைக்கு கிளம்புற. ஓகேவா? பூவை பறித்து சாமிக்கு வச்சிடலாம். காலையிலே பூ பறிக்கலாம் பார்த்தா கொஞ்சம் மலர்றது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால நம்ம பறிக்கிறது இல்லை. கீர்த்தனை இப்போ தான் கிளம்புது. நல்லா இருக்குது வெயில். காலையில் பனி அடிக்கிறதுக்கு இப்போ வெயில். அவங்களுக்கு 8:30க்கு தானே வேணும் வரும். அப்படியா? நான் 9 மணிக்கு கிளம்பு. இந்த இங்கே அங்கே இங்கே தெரியல எனக்கு. அட இங்கே இருக்க பாருமா, இங்கே கீழே இருக்குன்னு சொல்லு. கீழே அங்கிட்டு சைடில் அந்த 5 பூ இருந்திருக்கு, 6 பூவு. பாவக்காய் 2-3 பிஞ்சு வந்துருச்சு. ஆனால் ஒத்த பாவக்காய் வணங்கி சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒன்று, கீழே ஒன்று, மேலே எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இங்கே 1 2. முத்தரசு அவன் புழு விட்டுட்டு இருக்கான். அவனுக்கு எடுத்து வேலை இருந்தால் தானே. அவனுக்கு என்ன, நீயே வேலை பார்க்க மாட்டேங்கிற. நானும் வேலை பார்ப்பேனே. இந்த இதை தூக்கி நான் தான் மேலே போட்டு விட்டேன். சூப்பராக இருக்குதா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதானா? காயெல்லாம் இது மொச்சக்காயான்னு தெரியல, அவரைக்காயான்னு தெரியல. ஆமாம், மொச்சக்காயின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், காய் வரவும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பூ வச்சாச்சு சாமிக்கு. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா? நாளைக்கு மொட்டை மாடியை காமிக்கிறேன். எல்லோரும் அனுப்பி சொல்லியிருக்கீங்க. எங்கள் அம்மா பூச்செடி வெட்டி விட்டாங்க. ஆமாம், என்ன பனிக்கு வந்து நல்லா தளைஞ்சிரும், சூப்பராக இருக்கும்.
சரி ஸ்கூலுக்கு கிளம்புறீங்களா? திங்கக்கிழமை நானும் அப்படியே அம்மா கிளம்பி உங்கள் கூட வந்துடுறேன். சரிம்மா. அப்படியே அந்த பாட்டி வீட்டுக்கு போய் இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணி நல்லா சாப்பிட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு வரலாம். ஓகேவா? சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா ஆர்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வெயில் நல்லா அடிக்குது. மிளகா மல்லி எல்லாம் காய போட்டு தான் நான் கிளம்புவேன். அதுக்குள்ளே வந்துடலாம்னு பார்க்குறேன். மிளகா மல்லி காய போட்டால் மோடம் போட்டுருது. மேலே தூக்கிட்டு போனோம்னா இருட்டு கட்டிட்டு வந்துடுது. மறுபடியும் கீழே தூக்கிட்டு வா. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.